அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஓ மை காட், நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ மை காட், நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சில உண்மைகளை உங்களோடு எடுத்து கூறி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கையில், அவருடைய உபதேசத்தை கேட்ட அவர்கள் அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சமாரியர்களிடத்திலே போய் 2 நாள் தங்கி தன்னுடைய உபதேசத்தை போதித்தார். சமாரியா ஸ்திரீ பொதுவாக சமாரியர்கள் யூதர்கள் என்ற ஒரு பெரிய பிரிவினைகள் அவர்களுக்குள் இருந்த நாட்கள். அதெல்லாம் வேண்டாம், நேரம் சொல்றேன். அவருடைய உபதேசத்தை கேட்ட அவர்கள் இவர் மெய்யாகவே உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். உலக இரட்சகர் இயேசு யார்? உலக இரட்சகர் என்று நாம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உன்னதத்தின் அருணோதயமாக பிறந்தபோது தேவதூதன் சொன்ன ஒரு நல்ல செய்தியை பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கூறினதை பார்க்கிறோம். எல்லா ஜனத்துக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் சகல ஜனங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று தேவதூதர்கள் அறிக்கை செய்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீட்பராக வந்தார். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலர் கூறுகின்ற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். உலக இரட்சகராக இயேசு அனுப்பப்பட்டார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசு கிறிஸ்து சகல மக்களின் மீட்புக்காக அனுப்பப்பட்டவர். எல்லா மக்களின் மீட்புக்காக
கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினவர். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா ஜனங்கள், சகல ஜனங்கள் என்று சொல்லும்போது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. சமாரியர்கள், யூதர்கள் என்ற பிரிவினைகள் இருந்தது. இயேசுவை குறித்து அவர்கள் மேலோட்டமாக அறிந்த அறிவு என்னவென்றால், ஒரு யூத பாரம்பரியத்தில் பிறந்தவர், ஒரு யூத குடும்பத்தில் வளர்ந்தவர். இதுதான் எழுத்தின்படியாக அவர்கள் அறிந்த உண்மைகள். ஆனால் இயேசுவின் உபதேசத்தை கேட்ட அந்த சமாரியர்கள் இங்கே சொல்லுகின்ற வார்த்தை, இவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சகல மக்களின் மீட்புக்காக வந்தவர். ஆகையால் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று இயேசு அறிவித்தார். ஒரு மதத்தை அல்ல, ஒரு நற்செய்தியை பிரகடனம் செய்யுங்கள், ஒரு மீட்பின் செய்தியை முழு உலகத்துக்கும் எடுத்து செல்லுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே இயேசு தம் சீசர்களுக்கு இவ்விதமான ஒரு உண்மையை சொன்னார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எருசலேம் தொடங்கி சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்களே சாட்சிகள். இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், மீட்பின் செய்தியை எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் கர்த்தரின் நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டுதான் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய பேதுரு இந்தியாவுக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, கேரளா போன்ற பகுதியில் வந்து கர்த்தராய் இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். ஒவ்வொரு சீசர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தியை உலகமெங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். இயேசுவை விசுவாசித்த மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யார் பாவிகள்? எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவமே செய்யாத மனிதன் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து கர்த்தரை குறித்த அறிவில் மங்கி போய்விட்டார்கள். தேவன் மக்களை சிருஷ்டித்த நோக்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள். தேவனுடைய மகிமை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகையால் தான் அந்த இழந்த மகிமையை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவை உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பினார். இந்த இயேசுவை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இயேசுவின் மூலம் கிடைக்கும் மகா பெரிய ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். நிறைய மக்கள் தேவன் தாமே சாட்சியிடுகிறதும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் அப்போஸ்தலர்களாலும் பிரகடனம்
செய்யப்பட்டதான இந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கவலையற்றிருக்கிறார்கள் சொன்னால் so many people are neglecting about it. அதை குறித்து அசால்ட்டாக நினைக்கிறார்கள். ரட்சிக்கப்படுவதின் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறார்கள். அதை அசால்ட்டாக எண்ணுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததும் பரிசுத்தாவியின் வரங்களினாலும் அப்போஸ்தலர்களாலும் சாட்சி கொடுத்ததுமாகிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று ஒரு கொஸ்டின் மார்க் எபிரேயர் 2:4 வாசிக்கின்றோம். அப்படி என்றால் ஒரு பெரிய தெய்வீக தண்டனையில் இருந்து ஒரு மனிதன் தப்புவதற்கு ஏதுவாகத்தான் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் மூலமாய் வரக்கூடிய இந்த மீட்பை உலகத்தில் யாரும் தர முடியாது. உலகத்தில் எந்த முயற்சியிலும் அடைய முடியாது. வேதாகமம் சொல்லுகிறது, எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் தெரிந்த வசனம்தான். இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. Salvation is the gift of God. இதை நாம் உண்டாக்க முடியாது. இதை ஒரு மனிதன் சுயமாக பெற முடியாது. பட் தேவன் கொடுக்கிறார். கொடுக்கின்ற அந்த மீட்பை பெறுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலினால் இந்த வார்த்தையை கேட்ட அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்தார் விசுவாசித்த போது அவர்கள் இந்த விலையேறப்பட்ட மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இயேசு இந்த ரட்சிப்பை ஒரு சிறு கூட்டத்துக்காக கொடுக்க வரவில்லை. ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மக்களுக்காக கொடுக்க வரவில்லை. தூதன் சொன்ன வார்த்தை என்ன? சகல ஜனங்களுக்கும் இரட்சகராக வந்தார். சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் மீட்பின் செய்தியாக உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு உலகத்தின் மக்களுக்கும் ஒரு மீட்பை தேவன் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்க வேண்டும். இயேசு கொடுக்கிறதான மீட்பையும் ரட்சிப்பையும் அநேகர் அறிந்திருந்தாலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்னவென்றால் அவிசுவாசத்தினாலே. வேதாகமத்திலே எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அவிசுவாசத்தினாலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான தேசத்திற்குள் அநேகரால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசித்தவர்கள் உள்ளே பிரவேசிக்கத்தக்க பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களின் இரட்சகர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அறியாமை, இன்னும் நீங்கள் இயேசுவால் கிடைக்கிற இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அவிசுவாசம், இன்னும் இயேசு கொடுக்கிறதான இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெறாமல் இருப்பீர்கள் என்றால் அது நம்முடைய அசதியை காட்டுகிறது. மீண்டும் ஒரு விசை இந்த நாளில் இந்த மகா பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு உங்களோடு பேசுகிறார். தேவன் இந்த ரட்சிப்பை
உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மீட்புகள் எவைகள்? மீட்பர் என்று சொல்லுகிறோமே, இரட்சகர் என்றால் ஒரு பெரிய அழிவிலிருந்து ஒரு தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதருக்குத்தான் மீட்பர், டெலிவரர் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவால் மனிதனுக்கு வரக்கூடிய மீட்புகள் எவைகள், விடுதலை எவைகள் என்று ஒரு சில வசனத்தை உங்களோடு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு கொடுக்கிற ஒரு விடுதலை என்னவென்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை. பாவ கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். பாவம் மனிதனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. பெரிய மனிதராயிருந்தாலும், எந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாயிருந்தாலும், பாவம் செய்து பாவத்தின் சிறைக்குள் அகப்பட்ட மனிதர்களைப் போல பல தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பாவ சிறையிருப்பின் கீழ் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவிருக்கிறது, விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுவித்தால் மெய்யாகவே அவன் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தும், அவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவ கட்டுகளில் இருந்தும் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அன்பானுள்ளே, பாவம்தான், சின் என்ற சிங்கிள் வேர்ட், மனிதனுடைய பெரிய பிரச்சனைகளுக்கு ஆதாரமாயிருக்கிறது. மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரை கெடுத்து விடுகிறது, குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குகிறது. சின் என்ற சிங்கிள் வேர்ட் ஒரு பேர் அழிவையும் இந்த வாழ்க்கையில் உண்டாக்குவது மட்டுமல்ல, உங்கள் நித்திய வாழ்க்கையும் அது பாதிக்கிறது. பாவத்தின் கீழ் சிறைப்பட்டு பாவத்துக்கு அடிமைகளாக இருப்பீர்கள் என்றால், தேவன் கொடுக்கிற சமாதான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் இழந்து போவது மட்டுமல்ல, நித்தியத்திலே ஒரு பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்படாத பட்சத்தில் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அடைய முடியாது. ஆண்டவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் பெற்று இல்லாமல் இருந்தாலும் இயேசு கொடுக்கிற இந்த விலையேறப்பட்ட பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கொடுக்கிற பெரிய விடுதலையில் ஒன்று பாவத்தில் இருந்து விடுதலை. இதை பெரிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள் பல கோடிகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் சீயோனுக்கு வந்து சேருவார்கள். பாவத்தில் வாழக்கூடிய மக்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சில நினைக்கலாம், பாவிகள் பாவிகள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை அநேகருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். பாவம் செய்கிற மனிதனை வேறு எப்படி அழைப்பது? இன்றைக்கு மனிதர்கள் அறிவில்லாமல், அறிவு பெருத்து போனாலும் எவ்வளவு துர்ப்புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கிறது, எவ்வளவு சீர்கட்ட வாழ்க்கை இருக்கிறது. இதை சீர்திருத்த அரசாங்கத்தால் முடியுமா? அதிகாரங்களால் முடியுமா? மனிதன் பெரிய கொடிய வஞ்சக பாவத்துக்குள் அகப்பட்டு கிடக்கிறான். பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க, பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். If you believe Jesus today,
you shall be delivered from your sin today. இயேசு கொடுக்கிற விடுதலை பெறுவதற்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு உண்மையாய் உங்கள் பாவத்தை உணர்ந்து இயேசுதான் மீட்பர் என்று வருவீர்கள் என்றால், எத்தனை பேர் வியாதிக்காக இயேசுவிடத்தில் வந்தபோது எப்படி வியாதியை குணமாக்கினாரோ அதே போல உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்கள் பாவத்தினால் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்களை குணமாக்கி பாவத்தினால் இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு பேரின்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தால் உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறார். அதாவது தெய்வீகமான மகிழ்ச்சி. உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகையில் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவால் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீட்பை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. இனி வரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. தேவ கோபாக்கினை என்று சொல்லுகையில் 2 விதத்தில் அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கையில் வரக்கூடிய காலங்களில் தேவ கோபம் இந்த பூமியில் பற்றி எரியும் என்றும், இந்த 5லிருந்து 18 அதிகாரம் வரைக்கும் நடக்கக்கூடிய பெரிய கோபாக்கினையின் நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கோபம் இந்த பூமியில் வெளிப்படுகையில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளில் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டதே, யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே வரக்கூடிய கோபாக்கினை நாட்களுக்கும் the eternal condemnation என்று சொல்லும் போது நித்திய ஆக்கினை இந்த பூமியிலே வரக்கூடிய கோபாக்கினையாயிருந்தாலும் நித்திய ஆக்கினை eternal punishment of God for sinners என்று சொல்லுகையில் நியாய தீர்ப்புக்கு பின்பு ஒரு கோபாக்கினை, ஒரு தண்டனை இருக்கிறது. மனுஷன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் துர்க்கிரியைகளுக்கும் தக்க தண்டனை உடனடியாக நடக்காவிட்டாலும் நிச்சயமாக அது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகத்திலே துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் துன்மார்க்கம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. துணிகரமாய் செய்யலாம். ஒரு நாள் தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நியாயம் விசாரிப்பார். ஒவ்வொருவர் செய்யக்கூடிய துர்க்கிரியைகளுக்கும் தண்டனை உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிறது. அன்பானுள்ளே, அதைத்தான் நரக ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகா வேதனை உள்ள ஒரு இடம். நரக ஆக்கினையில் இருந்து மனிதனை தப்புவிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நரக ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதோ ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போக இருக்கிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அந்த இடத்திலே உங்களை சேர்த்துக்கொள்ள மீண்டு வருவேன் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையில் தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானுள்ளே, ஒரு கோபாக்கினையில் இருந்து நம்மை தப்புவிக்க நம்முடைய செல்வமோ நம்முடைய இன்ஃப்ளூன்ஸோ ஒன்றும் கூடாது. தேவன் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவர். வரும் கோபத்துக்கு நம்மை தப்புவிக்கிறார். கோபாக்கினை நாட்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறார். நம்மை நரக ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கிறார். நாம் செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கிறார். மன்னிப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நேற்று வரைக்கும் நம் வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செய்திருக்கிறோம். அவைகளுக்கு தண்டனை ரத்து பண்ணுகிறார். அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். இதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இன்றைக்கு ரட்சிக்கப்படலாம். நேற்று வரைக்கும் எவ்வளவு துன்மார்க்கமான வாழ்க்கை செய்திருக்கிறோம். அதற்கு தண்டனை நமக்கு தர வேண்டும். ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கையில் நம்முடைய செய்த பாவங்களை மன்னித்து அந்த தண்டனையிலிருந்தும் இயேசு விடுதலையாக்கிறார். இந்த விடுதலையை இயேசு இலவசமாய் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஒரு ரட்சிப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கையில், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, Jesus delivers a man from the power of darkness. இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கையில் அவனை இருளின் அதிகாரத்தில் இருந்து, அவுட் ஆஃப் த டொமினியன் ஆஃப் டார்க்னஸ், ஆண்டவர் வார்த்தையில் வாசிக்கையில் இருள் சாத்தானின் செயல்களை காட்டுகிறது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, அந்தகார ஒளியில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவர். அந்தகாரமான இருளுக்குள் இருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் சாத்தானுடைய இன்ஃப்ளூன்ஸின் கீழ் வாழ்ந்தோம். We were under the custody or control of the evil forces. இதை ஆவிக்குரிய மக்களால் புரிந்து கொள்ள முடியும். உலகத்திலே எல்லாவித தீய செயல்களுக்கும் கிரியைகளுக்கும் பின்னால் ஒரு ஈவில் ஃபோர்சஸ் இருக்கிறது. உலகத்தை மோசம் போக்குற கொடிய வலுசர்ப்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மையும் ஒரு நாள் அந்த இருளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தோம். பிசாசின் கண்ட்ரோலின் கீழ் இருந்தோம். அந்த இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுவித்தபடியால் இன்றைக்கு பிசாசாயிருந்தாலும் பிசாசினுடைய தலைவனாயிருந்தாலும் அத்தனை அசுத்தாவிகள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு பயம் இல்லை. ஏசு என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமாய் இருப்பீர்கள் என்றால் அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உலகத்திலே அசுத்தாவிகளுடைய கிரியைகள் இருக்கிறது. முன்னே நீங்கள் அந்தகாரத்துக்குள் இருந்தீர்கள். இப்பொழுது அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை பிசாசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து விடுகிறார். ஆகினாலே பிசாசு, கருப்பு, இப்படிப்பட்டதான தீய ஆவிகளுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு பயமே இருக்காது. அந்த பயத்தில் இருந்து விடுதலையாக்கி விடுகிறார். இது மகா பெரிய விடுதலை.
இந்த விடுதலையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் தண்டனை விடுதலை, பிசாசினுடைய கொடூர அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மகா பெரிய ரட்சிப்பை, இந்த விடுதலையை கொடுக்கிற மீட்பர் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. இந்த மீட்பை இதோ சிறு கூட்டத்துக்காக கொடுக்க இயேசு வரவில்லை. ஆண்டவருடைய உள்ளத்தின் எண்ணம் என்னவென்றால், சகல மக்களும் இந்த உண்மையை அறிந்து விசுவாசித்து மீட்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தருடைய வருகை இன்னும் தாமதிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தன் வருகையை குறித்து வாக்குத்தத்தத்தை தாமதம் செய்கிறார். அன்பு சகோதரனே, இயேசு இரட்சகர், இயேசு மீட்பர், சகல ஜனங்களின் இரட்சகர், உலக இரட்சகர். இன்றைக்கு அவரை நீ விசுவாசிப்பாயானால் இந்த பெரிதான இரட்சிப்புகளை இலவசமாய் பெற்று தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்து வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியும் அடையலாம். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க இயேசு உங்களை அழைக்கிறார். அடிமையாயிருக்கக்கூடிய மனிதனுக்கு தவிப்பு தான் இருக்கும். அடிமையாயிருக்கிற மனிதன் மகிழ்ச்சிக்கு தூரமானவர். ஆகையால் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள மீட்பரே, இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் உம்மை விசுவாசித்து நீர் கொடுக்கிறதான பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சரீர வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். சமாதானத்தை கட்டளையிடும். கர்த்தரை அறிகிற அறிவையும் வெளிச்சத்தையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். தேவ கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.